லாஸ்ட் 4-5 இயர்ஸாக சரியாக பராமரிப்பு இல்லாதனால எப்படியும் வருஷத்துக்கு 1-2 தென்னை மரத்தை வெட்ட வேண்டியதாக இருக்குது. டெய்லி எழுந்திரிச்சு தண்ணி விடுறோம், சும்மா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர்றோம், உரம் போடுறோம், இந்த மாதிரி மட்டுமே இருந்ததுனால மரத்தில் நீர் வடியுதா இல்லை வண்டு விழுந்துருக்குதா எதுவுமே கவனிக்காமல் விட்டதுனால தான், மெயின்டெனன்ஸ் இல்லாதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம டெய்லியுமே பார்த்தோன்னா மரத்தை ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துட்டு ஏதாவது வாடல் நோய் இருக்கா, நீர் வடியுதா, வண்டு விழுந்திருக்கா, இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். இது மாதிரி பார்க்காம விட்டதுனால தான் இந்த மாதிரி. சரி, மரத்துக்கு வேர் கட்டினா கொஞ்சம் மரம் ஹெல்த்தியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வேர் கட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கட்டுறவங்கள வர சொல்லியிருந்தோம். இந்த வேர் கட்டுறது பார்த்தோன்னா மரம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக வேர் கட்டுறவங்க இருக்காங்க. குரம்ப விலகக்கூடாது, மரம் காய் நிறையா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டானிக் கட்டுவாங்க. ஒரு சிலர் பார்த்தோன்னா கான்டஃப், மோனோக்ராட்டஃபஸ் இந்த மாதிரியில் மட்டும் வேர் கட்டுவாங்க. அது எதுக்குன்னா வண்டு எதுவும் உழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மருந்தெல்லாம் யூஸ் பண்ணும்போது மரத்தோட ஆயுட்காலம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. வாங்கிட்டு வந்தால் மருந்து உரம் எல்லாம் தண்ணியில் ஃபஸ்ட்டே கரைச்சி எடுத்து வச்சிடலாம். மரத்துக்கு 1 to 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இளஞ்சிவப்பு வேரை எடுத்துட்டு 1.5 இன்ச்சு டியூப் வாங்கிட்டு வந்து அதில் சணல் போட்டு இந்த வேரில் கட்டிடலாம். கரைச்சி வச்சுருக்கிற அந்த டானிக்கை நம்ம இப்போ இதில் ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை பார்த்தோன்னா அப்படியே ஃப்ரீயாகவே விட்டுறணும். கண்ணு மரமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அந்த அன்னைக்கே இழுத்துருச்சு. ஆனால் பெரிய மரம் இருக்கிறதெல்லாம் 2 நாள் டைம் எடுத்தது. இந்த வெள்ளையி, காண்டாமிருக வண்டு, ஊசி வண்டு எதுக்காக நம்ம வேர் கட்டினாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சேர்த்து வேர் கட்டினா மட்டும்தான் அதை நம்ம ஒழிக்க முடியும். அப்படி இல்லைனா பக்கத்து தோட்டத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன வேர் கட்டி வச்சுருந்தாலும் நம்ம தோட்டத்துக்கு அப்படியே பரவி வந்துடும். ஒரு மரத்தில் இருக்குது அப்படின்னாவே பக்கத்து மரத்தில் பரவிக்கும். அதனால் நாங்கள் நோய் வர்ற மரத்தை தான் பார்க்குறது இல்லை. ஆனால் நோய் வந்ததுக்கப்புறமா அதை இமீடியட்டாக வெட்டி தீ வச்சுருவோம்.